வணக்கம்ங்க. வைசு கேஏ சமையலுக்கு உங்கள வரவேற்கிறேங்க. நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான டேஸ்டான காளான் பிரியாணி செஞ்சு பார்ப்போமாங்க. காளான் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள்ங்க. காளான் 200ங்க, பெரிய வெங்காயம் 1ங்க, சின்ன வெங்காயம் 10ங்க, பூண்டு 5ங்க, இஞ்சி 2 துண்டுங்க, தக்காளி 2ங்க, பச்சை மிளகாய் 2ங்க, புதினா 1 கைப்பிடி அளவுங்க, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுங்க, பட்டை 1ங்க, கிராம்பு 6ங்க, ஏலக்காய் 2ங்க, அன்னாச்சி பூ 2ங்க, பிரிஞ்சி இலை 2ங்க, சோம்பு 1 டீஸ்பூனுங்க, ஜாதிபத்திரி 1ங்க, கசகசா 1/2 டீஸ்பூனுங்க, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1 டீஸ்பூனுங்க, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனுங்க, மட்டன் மசாலா 2 டீஸ்பூனுங்க, அரிசி 250ங்க, உப்பு தேவையான அளவுங்க, எண்ணெய் 2 குழிக்கரண்டிங்க, நெய் 1 டீஸ்பூனுங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூவு, பிரிஞ்சி இலை, சோம்பு, ஜாதிபத்திரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்து லைட்டாக கரகரன்னு ஓட்டிக்கோங்க. ஓட்டி அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சிங்க, அது அது மிக்சியில் ஓட்டி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு கேஸை பற்ற வச்சுக்கோங்க. கேஸை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா காய விட்டுக்கோங்க. காய விட்டு அதில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுக்கோங்க. காய விட்டு அதில் 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. அதை கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு நம்ம ஓட்டி வச்சுருக்கிறத அதையும் தூக்கி விட்டுக்கோங்க. அது லைட்டாக கொஞ்சம் பொரிய விட்டுக்கோங்க. அதில் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. அது 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. போட்டு அதையும் லைட்டாக கிண்டிக்கோங்க. கிண்டிக்கிட்டு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டு அதையும் லைட்டாக கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டுட்டு கொஞ்சம் புதினாவும் மல்லித்தழையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி அதையும் கொஞ்சம் நேரம் வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டுட்டு மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மட்டன் மசாலா 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு அதுவும் கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம காளானை நல்லா கட் பண்ணி கழுவி வச்சுக்கோங்க. கழுவி வச்சு அந்த காளானையும் போட்டுக்கோங்க. காளான் போட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. காளான் போடுறவாசி மஞ்சள் தூள் கண்டிப்பாக போடணுங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டு மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டோன்னே அது ஒரு மாதிரி தண்ணியாக வந்துடுங்க. வந்தோடனே இன்னொரு கிண்டி விட்டு திறந்து விட்டுக்கோங்க. திறந்து விட்டு 100 கிராம் அளவு தயிருங்க ஊற்றிக்கோங்க. ஊற்றி கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் குடிச்சு பாருங்கள். உங்கள் டேஸ்ட்டுக்கு உப்பு கூட்டு குறையுது நீங்கள் அது பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டு மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டுட்டு அரிசி எடுத்துக்கோங்க. அரிசி எடுத்து 2-3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. கழுவி கொஞ்சம் நேரம் ஊற விட்டுக்கோங்க. ஊற விட்டு தண்ணி நல்லா கொதிக்கவும் கழுவின அரிசியை தூக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டோடனே நல்லா தலை நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து நல்லா அரிசி வெந்து தண்ணியெல்லாம் வற்றிடணுங்க. வற்றி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டு கொஞ்சம் நேரம் இஞ்சவும் திருப்பி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா இஞ்சவும் கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடியை திறந்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பரான ஒரு டேஸ்ட்டான காளான் பிரியாணி ரெடிங்க.